அனைவருக்கும் வணக்கம். சென்னை ஏர்போர்ட்லேருந்து புதுசாக 2 எம்டிசி பஸ் சர்வீஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி தான் இந்த பஸ் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு சர்வீஸ் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கும், இன்னொரு சர்வீஸ் வந்து அக்கரை சோழிங்கநல்லூர் வழியாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த பஸ்ஸில் சோழிங்கநல்லூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண எவ்வளோ நேரம் ட்ராவல் டைம் ஆச்சு, டிக்கெட் ரேட் எவ்வளோ ஆச்சு, எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் இந்த பஸ் சர்வீஸ் இருக்குது, அதை பற்றி வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திருசூலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஏர்போர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் வழியாக ஏர்போர்ட் வாக்காளத்திற்கு நடந்து போகிற அந்த ஷார்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். திருசூலம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து சென்னை பீச் தாம்பரம் செக்ஷனில் வர ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஷன். சென்னை ஏர்போர்ட் போகிறதுக்கு இந்த ஸ்டேஷனில் தான் இறங்கி போகணும். ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் அமைஞ்சிருக்க இந்த சப்வே வழியாக போனீங்கன்னா டேரெக்டாக வந்து ஏர்போர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் ரீச் பண்ணலாம், ஏர்போர்ட் டெர்மினலுக்கும் ரீச் பண்ணலாம். இல்லைனா ஏர்போர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து வாக்காளர் ஏர்போர்ட் டெர்மினல் போகிறதுக்கு அந்த கனெக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சர்வீஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் மெயினாக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற அந்த பஸ்ஸோட ஃப்ரீக்வன்சி வந்து 15 மினிட்ஸ்க்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. மெயினாக வந்து காலங்கால 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும், அதாவது ஏர்லி மார்னிங் அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் சர்வீஸ் இருக்குது. 4:30 மணிக்கு மேலே 5 மணிலேருந்து 1/4 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 24/7 சென்னை ஏர்போர்ட்லேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு எம்டிசி பஸ் சர்வீஸ் வந்து இருக்குது. அந்த பஸ்ஸோட ரூட் நம்பர் வந்து MAA1. MAA வந்து சென்னை ஏர்போர்ட்டோட கோடு. ஸோ அதே தான் இந்த பஸ்ஸுக்கும் வச்சுருக்காங்க. நான் ட்ராவல் பண்ண பஸ் வந்து சென்னை ஏர்போர்ட்லேருந்து துரைப்பாக்கம் சோழிங்கநல்லூர் வழியாக அக்கரை வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஈசிஆர் ரோடில் தான் அக்கரை இருக்குது. அதாவது சாமியார் கேட் பஸ் ஸ்டாப் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பஸ்ஸோட ரூட் நம்பர் வந்து MAA2. நான் சென்னை ஏர்போர்ட்லேருந்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண அந்த பஸ்ஸில் டிக்கெட் ரேட் வந்து 33 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. நீங்கள் இப்போ பார்க்குற இந்த மெட்ரோ ஃபீடர் பஸ் வந்து சென்னை ஏர்போர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்லேருந்தே கிளம்புது. குன்றத்தூருக்கும் தாம்பரத்துக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த பஸ் சர்வீஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் குன்றத்தூர் தாம்பரம் போகிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏர்போர்ட் மெட்ரோ ஸ்டேஷனோட அந்த என்ட்ரன்ஸ்லேயே தான் இந்த பஸ் சர்வீஸ் இருக்குது. புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க இந்த எம்டிசி பஸ் சர்வீஸோட பிக்கப் பாயிண்ட் எங்கன்னு நான் இப்போ கிளியராக சொல்கிறேன். டெர்மினல் 2ல் A6 இல்லை A5 எக்ஸிட் இருக்கும். அந்த கேட்டு வெளியில் வந்தீங்கன்னா வாசல்லே வந்து இந்த பஸ் வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. டெர்மினல் 2. அதே மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற பஸ் வந்து டெர்மினல் 1லையும் பிக்கப் பண்ணி தான் போகிறாங்க. நீங்கள் டெர்மினல் 1லையும் போர்ட் பண்ணிக்கலாம் அந்த கேட் வழியாக எக்ஸிட் ஆனிங்கன்னா. பட் மெயினாக வந்து இந்த பஸ் வந்து எங்கே பார்க் பண்ணியிருப்பாங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கிற டெர்மினல் 2 A5 இல்லை A6 எக்ஸிட் கேட்டு அந்த லொக்கேஷனில் தான் இந்த எம்டிசி பஸ் வந்து பார்க் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போகிறவங்க இந்த பஸ் சர்வீஸை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பல்லாவரம் துரைப்பாக்கம் ரேடியல் ரோடு, ஈச்சங்காடு, துரைப்பாக்கம் சோழிங்கநல்லூர், ஈசிஆர் ரோடு போகிறவங்களும் ஏர்போர்ட்லேருந்து அக்கரை வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற ரூட் நம்பர் MAA2 அந்த பஸ் சர்வீஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் டெஸ்டினேஷனுக்கு ரீச் பண்ணலாம். சென்னை ஏர்போர்ட்லேருந்து டெர்மினல் 2ல் A5 இல்லை A6 எக்ஸிட் கேட் வழியாக வெளில வந்தீங்கன்னா அங்கேயே வந்து எம்டிசி அஃபிஷியலோட டைம் கீப்பர் ஸ்டாஃப் வந்து அங்கே வந்து நியமிச்சிருக்காங்க. அவர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம் பஸ் வந்து எப்போ வரும், இல்லை ஏதாவது உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்தால், டிக்கெட் ஃபேரு எந்த ரூட் வழியாக போகுதுன்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் அவர்கிட்ட விசாரிச்சிக்கலாம். இல்லைனா மெயினாக வந்து சென்னை எம்டிசி ஆப் இல்லைனா வந்து சலோ ஆப் வந்து உங்கள் ஃபோனில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. அந்த ஆப்பில் லைவ் லொக்கேஷன் பஸ் ட்ராக்கிங் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் வர நேரத்துக்கு இந்த பஸ் இருக்கா இல்லையான்ட்டு நீங்கள் அந்த லைவ் லொக்கேஷனில் தெரிஞ்சிக்கலாம். பட் இந்த புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண பஸ்ஸை வந்து இந்த ஆப்பில் ஆட் பண்ணாங்களா இல்லைன்னு தெரில. இன்கேஸ் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் லைவ் லொக்கேஷன், நீங்கள் எந்த லொக்கேஷனில் போட் பண்ண போகிறீங்களோ நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த பஸ் அரைவல் டைம் வந்து ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம். மெயினாக இந்த பஸ்ஸோட பிக்கப் பாயிண்ட்டோட லொக்கேஷன் நான் சொல்லிட்டேன். இன்னொரு லொக்கேஷன் வந்து ஏரோ ஷாப்பிங் மால் ஈஸ்ட் சைடு என்ட்ரன்ஸ், அதுக்கு பேக் சைடில் தான் இந்த பஸ்ஸோட பிக்கப் பாயிண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட் மெட்ரோ ஸ்டேஷனோட பேக் சைட்லேயும்
இந்த பஸ்ஸோட பிக்கப் பாயிண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சலாம், ஒன்றும் பெரிய கன்ஃபியூஷன் இருக்காது. நான் ட்ராவல் பண்ணும்போது அந்தளவு பேசஞ்சர்ஸ் வந்து போர்ட் பண்ணல. ஏன்னா நான் ட்ராவல் பண்ண நாள் வந்து சண்டே ஆஃப்டர்நூன் டைமில் ட்ராவல் பண்ணேன். மேபி இன்றைக்கி வீக் டேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசஞ்சர்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் சர்வீஸ்க்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. நான் நோட்டீஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் ஏர்போர்ட்லேயே போர்ட் பண்ணாங்க. நடு வழியிலும் நிறைய பேர் போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த எம்டிசி பஸ் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் மெயினாக நீங்கள் ஹேண்ட் பேக்கேஜ் இல்லை ட்ராலி பேக் மாதிரி வச்சுருந்தா மட்டும்தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ராவல் பண்ணுறதுக்கு. இன்கேஸ் 2-3 எக்ஸ்ட்ராவாக லக்கேஜ் வச்சுருந்தாங்கன்னா பஸ்ஸில் அந்தளவு கம்ஃபர்ட்டாக இருக்காது ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து உங்களுடைய சாய்ஸ் தான். நீங்கள் லைட்டாக பேக்கேஜ் வச்சுக்கிறவங்களுக்கு இந்த பஸ் சர்வீஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீசெண்டாக வந்த பத்திரிகை நியூஸில் நான் கேள்விப்பட்டேன், எம்டிசி நிர்வாகம் வந்து எலக்ட்ரிக் ஏசி பஸ் சர்வீஸ் வந்து ஜூன் இல்லை ஜூலை மாதத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அந்த ஏசி எலக்ட்ரிக் பஸ் வந்து ஏர்போர்ட்லேருந்தும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி ஏசி பஸ் சர்வீஸ் இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ட்ராவல் வைஸ் பார்க்கும்போது. பட் அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட் ப்ரைஸும் இருக்கும். சென்னை ஏர்போர்ட் வந்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் ரூட் நம்பர் MAA2 அந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணேன். ட்ராவல் ஷார்ட்ஸ் வந்து அவ்வளோ எடுக்கலாங்க, ஒரு சில ஸ்டாப்ஸ் மட்டும் தான் காமிச்சிருப்பேன். மெயினாக எவ்வளோ நேரம் டைம் எடுக்குது, டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ ஆகுது, அதுக்காக தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் ட்ராவல் பண்ணேன். இந்த பஸ் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது ரூட் நம்பர் MAA2 சென்னை ஏர்போர்ட் வந்து அக்கறை வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸோட ஃப்ரீக்வன்சி வந்து 30 மினிட்ஸுக்கு ஒரு பஸ் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. காலையில் 5 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் தான் இந்த பஸ் சர்வீஸ் இருக்குது. ஆனால் சென்னை ஏர்போர்ட்லேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற ரூட் நம்பர் MAA1 அந்த பஸ் சர்வீஸ் வந்து 24/7 சர்வீஸ் அந்த இதில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் எப்போ போனீங்கனாலும் அந்த பஸ் வந்து இருக்கும். முக்கியமாக ஏர்லி மார்னிங் காலையில் 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. மெயினாக அந்த டைமில் தான் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ்லாம் அரைவல் ஆகும். அந்த டைமில் இந்த பஸ் சர்வீஸ் வந்து இருக்குது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு. இப்போது சென்னை ஏர்போர்ட் வந்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணும்போது எடுத்த சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் இப்போ நீங்கள் லைவாக பார்க்கலாம். ரொம்ப டீட்டெயிலெலாம் கவர் பண்ணல, 2-3 ஸ்டாப் மட்டும் தான் காமிச்சிருப்பேன். வீடியோட எண்டில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது நான் ஷேர் பண்ணுறேன்.
சோழிங்கநல்லூருக்கு மத்தியானம் 3:15 ரீச் பண்ணியிருக்கோம். அப்ராக்சிமேட்டாக ட்ராவல் டைம் 55 மினிட்ஸ் ஆச்சு ஏர்போர்ட்லேருந்து சோழிங்கநல்லூர் வரத்துக்கு. ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக ஏர்போர்ட்லேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த எம்டிசி பஸ் சர்வீஸை உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.